Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். எவ்ரி ட்ரேடு வந்து நமக்கு சக்ஸஸாக வர்றது கிடையாது, எவ்ரி ட்ரேட் வந்து நமக்கு ஃபெயில் ஆகிறது கிடையாது. ஸோ அந்த வர ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து இந்த மொத்த ட்ரேடிங்க்கு வந்து சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்கிறீங்க. அதுதான் நம்ம நினச்சிருக்கோம் எவ்ரி ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல். நம்ம மைண்ட் செட் நம்ம ஹியூமன் மைண்ட் செட் என்னென்னா எல்லா ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மைண்ட் செட். ஆனால் லாஸ் போனால் யாருக்கும் பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் அதே தான், சின்ன அந்த விஷயம் தான். அந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. அதான் எப்படின்னா, நம்ம வந்து அந்த ட்ரேடில் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணலாம் பிளான், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அந்த ட்ரேடில் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணலாம்? ஒன்று, நம்மக்கிட்ட மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா அடுத்த ட்ரேடு ப்ராப்பராக வரலும் வெயிட் பண்ணலாம். இல்லை என்கிட்ட மணி மேனேஜ்மெண்ட் இல்லை சார், என்கிட்ட சின்ன அமௌண்ட்டு தான் இருக்குதுன்னா ரொம்ப ரிஸ்க் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வருது. ஏன்னா வந்து அந்த ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணுற முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எவ்ரி ட்ரேட் நீங்கள் ஒரு சக்ஸஸ் போக முடியாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் என்னென்னா கேண்டில் ஸ்டிக் பற்றி ஒரு பேசிக் சின்ன விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ஒரு வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம், வியூஸ், அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடலாம். ஏன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து 10,000 ரீச் பண்ணிட்டாங்க, இன்னும் வியூஸ் அந்தளவுக்கு இன்னும் இல்லை நம்மளுது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும், இன்னும் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக, நிறைய விஷயம் ஷேர் பண்ணலாம்னு ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா எந்த இடத்துல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அதை. அதாவது நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம், அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாமா, அந்த பக்கம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து டால்மியா பாரத் சுகர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மேலே போயிட்டுருக்கு, அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் மேலே அப் சைடில் பிரேக் அவுட்டும் கொடுத்துட்டு மேலே வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து 50 மினிட்ஸ் சார்ட் தான். இதனுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குங்க, ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் மார்னிங்கில் உங்களுக்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 10-14 உங்களுக்கு எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ வந்து சென்ட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஒரு வேளை நீங்கள் பை ஆகிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஒரு பை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளியே வரலாமா வேணாமா அப்படின்ற கன்ஃபியூஸ்லாம் இருக்காது இல்லைங்களா? ஸோ அந்த கன்ஃபியூஸ்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாகிடுவீங்க நம்புகிறேன். நீங்களும் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலை ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து காசு பணம் எதுவும் கிடையாது, இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ப்ரைமில் நீங்கள் லைஃப் டைமுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து காசு பணம் எதுவும் கிடையாது. இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன், அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து என்னோடய வியூ சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இதில் மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் கீழே போகிறது வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் இந்த மாதிரி சினாரியோ அப்படின்றத உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். இது வந்து லேர்னிங் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அப்புறம் இந்த ஆப்ஷன் ரைட் பண்ணுறாங்களே, ஆப்ஷன் சேல் பண்ணுறவங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சேல் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு அதில் ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரைடே வந்து என்ன ரேட்டுக்கு உங்களுக்கு சேலிங்க்கு உங்களுக்கு சென்ட் பண்ணிது அப்படி பார்த்தீங்கன்னா, ஓகே இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 875 880 ஓகே 880 875 இந்த ரேஞ்சுக்கு வச்சுங்களேன். அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு சேலிங் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அதாவது செல்லிங்னா வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு, உங்களுக்கு டிப்ஸு கால்ஸ் கிடையாது, வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது 795 80 ஓகே 80 to 70 பாயிண்ட்ஸ் வந்து இப்போது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன்னும் டைம் டீக் ஆகிட்டு இன்னும் கம்மியாகும். இது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்காக. மிச்சம் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு, சார்ட்டை ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அந்த ரிஜெக்ஷன் கேண்டில் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம லைவில் பாருங்கள் சேம் இந்த சொல்ல வேண்டிய வர விஷயம் இப்போ இதில் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறது. இந்த ஏரியாவில் அதாவது மேலே க்ளோசிங் கொடுக்கலாம் என்ன ஆகும் அப்படின்றத இது பாருங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டீங்க, ப்ரைஸ் வந்து கீழே வருது. இந்த ஹையை வந்து நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸ் வந்து மேலே போகுது, நல்லா அப் ட்ரெண்டு, நல்லா கவனிங்க, நல்லா அப் ட்ரெண்டு. சரி, இந்த இடத்துல பிரேக் ஆனால் பை பண்ணிக்கலாம் அப்படின்னா போகிறாங்க. நிறைய பேர் வந்து பை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து பிரேக் ஆவர் இந்த இடத்துல வந்து பை பண்ணக்கூடாது, அது ராங் ஃபஸ்ட். அது ஆக்சுவலி பிரேக் அவர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பை பண்ண வேண்டிய இடம் இது. புதுசாக பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹையை கட் பண்ணால் பிரேக் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஓகே, இந்த இடத்துல ஹையை கட் பண்ணால் பிரேக் பண்ணலான்னு 4 லிட்ஸ் வந்து இதில் கட் பண்ணோன்னே பிரேக் பண்ணாதீங்க, பிரேக் பண்ணோன்னே பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் ரீடெஸ்ட் பண்ணுங்கள், ஆகட்டும் வெயிட் ஆனால் யாரும் அந்த இடத்துல கேட்கறதில்ல, அவசரப்பட்டு பை பண்ணிவிடுவாங்க.
சரி இட்ஸ் ஓகே பை பண்ணாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல வெளியே வரலாமா வேணாமா அப்படின்றத டெசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து இது மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறீங்களோ 1 மினிட்டாக இருக்கட்டும், 3 மினிட்ஸாக இருக்கட்டும், 5 மினிட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எந்த கேண்டில் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பை எடுத்துறீங்க அப்படின்னா அந்த கேண்டில் வந்து மேலே வந்து ஷேடோ இருக்குதா பாருங்கள். ஷேடோன்னா ப்ரைஸ் உங்களுக்கு கீழே போ ப்ரெஷர், அதாவது சேலிங் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் கேண்டில் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 50% வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு 50% ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து திரும்ப வந்து சேம் அதே மாதிரி மேலே போக ட்ரை பண்ணுது, திரும்ப அகைன் மேலே போக ட்ரை பண்ணுது. நெக்ஸ்ட் கேண்டிலும் சேம் அதே மாதிரி கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 2 கேண்டிலும் சேம் இதே மாதிரி உள்ள 5 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் இதே மாதிரி ரெண்டுமே க்ளோஸ் ஆகிடுது. ரெண்டுமே வந்து ஷேடோ அதுக்கு மேலே போக முடியல, இதுக்கு மேலே மறுபடியும் திரும்ப ட்ரை பண்ணிச்சு, அதுக்கும் போகல. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிச்சு, அதுக்கப்புறம் போகல. அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அப்போ நீங்கள் ஏன்னா இந்த ரெசிஷன்ஸ் நீங்கள் ஓகே ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு மேலே க்ளோசிங், அதாவது இந்த ஹைக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா ஓகே நம்ம அதுக்கப்புறம் மேலே போகலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கவங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணலைன்னா புரியுறதில்ல. ஒரு சிலர் சார் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறீங்களா, எந்த இடத்துல பை பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்ம ட்ரெண்ட் கரெக்டான மேலே போகணும்னு சொல்லலாம், அந்த இடத்துல மேலே போக சொல்ல வெயிட் பண்ணலாமா, என்னென்ன காரணம் கவனிக்கலாம் அந்த இடத்துல அப்படின்றத இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, அப்புறம் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ ஞாபகமாக அதை பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னலாம் அதில் பார்க்கலாம், என்னென்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த லைக்ஸ் எப்படி வருதோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இருக்குது. ஸோ 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். ஓகேங்களா? ஸோ எதில் வேணால் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இதுவும் ஃப்ரீ தான், இதுக்கும் காசு கிடையாது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் காசு கிடையாது, நீங்கள் ஃப்ரீ தான். என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ஃப்ரீ தான். ஓகே, அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ், நீங்கள் வந்து அதை பார்த்து அப்படியே காப்பி டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு கற்றுக்கலாம் நீங்களா. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.